தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளினூடாக தன்னை போல வாழும்படியாக அழைத்து நிற்கின்றார். ஆகவே எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுகின்ற நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்தும் பயணிக்க இந்த பலி வழியாக நாங்கள் மன்றாடிக்கொள்வோம். மேலும் இந்த பலி வழியாக தங்களுடைய பிறந்தநாள் திருப்பலியாகவும் நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டும் சொல்லியும் மன்றாடி நிற்கின்றோம். பிறந்தநாள் திருப்பலியாக மனவல் ஆண்டன், ஸ்டானிஸ்லோஸ் உதயகுமாரி, மரியதாஸ் நூர்த்தம்மா, கிஷாந்தினி ரோபர்ட் துஷ்யந்தன் ஆகியவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்னும் கொடைக்காக நன்றி சொல்லுகின்றார்கள். தொடர்ந்தும் ஆண்டவரிலே அவர்களே கொண்டிருந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உருக்கமாக மன்றாடிக்கொள்வோம். நன்றி திருப்பலியாக ஒரு குடும்பம் நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. மேலும் ஒருவர் இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்லுகின்றார். மேலும் இன்னொருவர் தன்னுடைய பிறந்த நாளினுடைய நினைவாக ஆண்டவர் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்லுகின்றார்கள். மேலும் வேண்டுதல் திருப்பலியாக ஒருவர் நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட கரங்களினாலே அவரை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த பலி வழியாக மன்றாடுவோம். மேலும் இறந்தவர்களான சந்தியோ சிமியோன், அல்போன்ஸ் தமிழ்ச்செல்வி, சிமியோன் மரியம்மா, சென்ட் ஆண்டனி லக்ஷி, சந்தியோ பதல்டா திரேசம்மா, அடைக்கலம் கமலா, பத்திநாதர் கருத்தம்பிள்ளை, பத்திநாதர் கொர்னாலியூஸ், பத்திநாதர் மகிமைநாதர், பெரிய பாமை, பெரிய தம்பி தங்கம், அருளானந்தம் பாவிலுப்பிள்ளை, பாவிலுப்பிள்ளை ஜெயம்மா, பாவிலுப்பிள்ளை கிறிஸ்டினம்மா, பாவிலுப்பிள்ளை ஜெயபாலன், பாவிலுப்பிள்ளை ஜசிந்தா, வீணப்பு மனவேற்பிள்ளை, மனவேற்பிள்ளை ரீட்டா பிலோமினா, சரத் மரியநாயகம், இசிதோர் நோபர்ட், வஸ்தியாம்பிள்ளை இசிதோ கிறிஸ்தோபர், கிறிஸ்தோபர் ரீட்டம்மா, சந்தியோ சேவியர், கிரஹரி கிறிஸ்தோபர், ஏசுதாஸ் சுபமலர், மனுவேற்பிள்ளை ஆரோக்கியநாதர், மடுத்தீன் மனுவேற்பிள்ளை, மனுவேற்பிள்ளை திரேசம்மா, சவரியான் பாலசிங்கம், மனவல் ஞானப்பிரகாசம், ஞானப்பிரகாசம் ஆகத்தம்மா, ஞானப்பிரகாசம் ரெட்டினசிங்கம், ஞானப்பிரகாசம் செல்வநாயகி, ரணம் ஜெயசீலியம்மா, ரத்னசிங்கம் பிரேமதாஸ், அனைத்து இறந்த ஆன்மாக்கள், அன்னப்பா அந்தோனியா பிள்ளை, அந்தோனியா பிள்ளை சிவமாலையம்மா, அந்தோனியா பிள்ளை டெல்மன், அந்தோனி செபஸ்டியன், செபஸ்டியன் ஜோசபின், அருளானந்தம் டொமினிக், அருளானந்தம் பெனோ, அகஸ்டின் பெனடிக்ட் ராதா, பெனடிக்ட் ரமேஷ், இம்மானுவேல் அக்னஸ், அமலதாஸ் தங்கம், அருட்பணி நேசநாயகம், அருட்பணி லக்ஷ்மன், அருட்மணி எட்மன் மைக்கேல், அருட்சகோதரி கிறிஸ்டா மரியதாஸ், மறையாசிரியர் ஆரோக்கியநாதர், சிவமாலை சுரில்,
மனவல் லெபோன்சியஸ், பிலிப் ரொசாரோ, மரிரத்னம் பிலோமினா, பட்ரிக் கிரகோரி, கிரகோரி விக்டோரியா, கிரகோரி ஆண்டனி பிரான்சிஸ், விஜயன் மேரி சியாம்லா, ஜேக்கப் ரோமான், ரோமான் நல்லம்மா, பாக்கியநாதர் சிறில் வென்சஸ், ராசமணி மித்ரன், மலாக்கியார் சாமிநாதன், சாமிநாதர், மேரி புஷ் பலீலா, அருள் ஆனந்தம், மரிய கொரட்டி, அல்லன், ஜெபமாலை ஆகிய ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். ஆண்டவர் தன்னுடைய பேரிரக்கத்தை பொருட்டு இவர்களுக்கு நிலை வாழ்வை வாக்களிக்க வேண்டும் சொல்லி இந்த பலி வழியாக நாங்கள் உருக்கமாக மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம்மடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும், உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் நான் புகுந்த தீமைகளை இப்பொழுது நினைவு கூர்கின்றேன். துயர மிகுதியால் அழிந்து கொண்டு இருக்கின்றேன். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்று கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிடோனிய மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின் வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். ஜூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று ஜூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து ஜூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் இவ்வாறே செய்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சி அடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான்.
தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர்கள் எல்லாவரை அழைத்து, என் கண்ணு நின்று தூக்கம் அகன்று விட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்துக்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக் கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கின்றேன். அங்கு இருந்த பொன் வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். ஜூதியாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால் தான் அந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே, நீரடிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மனக்களி கூர்ந்து மகிழ்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழுவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயரினை இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர். அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டனர். மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீரளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 திருவசனங்கள் 27 தொடக்கம் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர்களுள் யாருக்கு மனைவியாவர்? ஏனெனில் 7 அவர் மனைவியாக கொண்டிருந்தாரே என்று கேட்டார். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எங்களுடைய திரு அவை தாயானவள் புனித மறை சாட்சியாக வாழ்ந்த புனித செசிலியாவினுடைய நினைவு நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி நிற்கின்றாள். புனித செசிலியா என்பவர் திரு இசையினுடைய பாதுகாவலியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கின்ற பாடகர்களாம் அவர்களுடைய பாதுகாவலியாக திருத்தந்தையால் பிரகடனப்படுத்தப்பட்டு இன்றும் பல புதுமைகளோடு வாழுகின்ற ஒரு புனிதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சிசிலியாவினுடைய வாழ்வை பற்றி பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான வாழ்வை அந்த பெண் வாழ்ந்து சென்றதை நாங்கள் பார்க்க முடியும். 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை மிகவும் அன்பு செய்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார். இவருடைய தாய் தந்தை ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த செசிலியா ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும், அவருடைய போதனைகளினாலே என்னுடைய வாழ்வு மாறுகிறது, அவருடைய போதனைகளினாலே நான் ஈர்க்கப்பட்டேன், என்னுடைய வாழ்வை நான் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழும் போதே கடவுளை கண்ட ஒரு பெண்ணாக இந்த சிசிலியா தன்னுடைய வாழ்வின் மேன்மையை காத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இவ்வாறு இருக்கிற காலகட்டத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய தாய் தந்தை அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அவ்வாறு விரும்பிய பொழுது அந்த வாழ்வை அவள் ஏற்றுக்கொள்ள முடியாதவளாக அந்த திருமணம் செய்ய இருக்கின்ற அந்த ஆணிடம் சென்று சொல்கிறார், என்னுடைய வாழ்விலே நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது, உன்னோடு நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இச்சையோடு எந்த ஆண் என்னை நோக்குகிறானோ அவன் பரிசுத்த ஆவியானவரினால் அவன் கொல்லப்படுவான், அவன் தீர்ப்புக்குள்ளாக்கப்படுவான் என்று சொல்லி அங்கே அந்த ஆணிடம் அவள் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த ஆண், அப்படி என்றால் நான் உன்னை திருமணம் செய்யவில்லை, உன்னுடைய வேண்டுகோளுக்கு நான் பணிந்து நடக்கிறேன், ஆனால் அந்த ஆவியானவரை நான் காண வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை, தேவதூதரை நான் காண வேண்டும் என்று சொல்லி இந்த சிசிலியாவிடம் அந்த ஆண் சொல்லுகிற பொழுது அந்த சிசிலியா சொல்லுகின்றாள், நீ பரிசுத்த ஆவியானவரை நீ காண வேண்டும் என்று சொன்னால் நீ திருமுழுக்கு பெற வேண்டும்,
திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நிச்சயமாக நீ பரிசுத்த ஆவியானவரை காண முடியும் என்று சொல்ல பொழுது அந்த ஆணும் சென்று அப்போது இருந்த திருத்தந்தையிடம் திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு பெற்று இந்த சிசிலியாவை காணும்படியாக வந்த பொழுது சிசிலியா ஒரு அறையிலே இருந்து மன்றாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 2 வானதூதர்கள் சிசிலியாவை சூழ்ந்து நின்றதாக அவருடைய வரலாறு சொல்கிறது. அதை நேராக அந்த ஆண் கண்டு கொண்டான். அந்த கணமே அவன் பரவசமடைந்து சிசிலியாவுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய வாழ்வின் மேன்மையை கண்டு கொண்டேன், ஆண்டவர் இயேசுவை நானும் பின்பற்றுவேன், உம்மோடு சேர்ந்து நானும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழுவேன், ஆனால் என்னுடைய சகோதரனும் திருமுழுக்கு பெறும்படியாக இந்த புதுமையை அவனுக்கும் சொல்லிக் கொடும் என்று சொல்லி சிசிலியாவிடம் அந்த ஆண் கேட்ட பொழுது அவனுக்கும் திருமுழுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்வையும் சிசிலியா காத்து கொண்டாள். இவ்வாறு இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்களே, அப்போது இருந்த அரசன் ஆண்டவர் இயேசுவை மறுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 2 சகோதரர்களையும் கேட்ட பொழுது அவர்கள் மறுக்க முடியாமல் அந்த இருவரையும் கொலை செய்து அங்கே போடுகின்றான். அவர்கள் மறை சாட்சிகளாக மாறுகின்றார்கள். இறுதியாக இந்த சிசிலியாவும் இயேசுவை மறுக்க சொல்லுகின்றார்கள். இயேசுவை அங்கே மறுத்து முன்மொழிய சொல்லுகிறார்கள். ஆனால் சிசிலியா இறுதி வரை மறுக்க முடியாமல் அங்கே பல துன்பங்களை அந்த அரசனூடாக சந்திக்கின்றாள். 3 முறை கழுத்தை வெட்டி அங்கே சிசிலியாவை படுகொலை செய்கிறார்கள். அவள் திரு இசையை பாடிக்கொண்டே ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே உயிர் விடுகின்றார்கள். பின்பு அவருடைய தோழியர் வந்து அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்கிறார்கள். இதுதான் இந்த புனித சிசிலியா அழகான ஒரு பெண்ணாக தன்னுடைய வாழ்விலே புனிதம் நீக்க பெண்ணாக வாழ்ந்த இந்த சிசிலியாவினுடைய வரலாறு. ஆகவே அருமையான சகோதரர்களே, இந்த அழகான புனிதையை கடவுள் எங்களுக்கு கொடுத்து எவ்வாறு நாங்கள் சாட்சிகளாக ஆண்டவர் இயேசுவுக்கு சாவிலும் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை கடவுள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாங்கள் இறுதி வரை கடவுளுக்கு சாட்சியாக மாறுகின்ற நல்ல கிறிஸ்தவ பெண்ணாக ஆணாக நாங்கள் வாழும்படி கொண்டாடிக்கொள்வோம். ஆமென். பொழுது நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். தனது உள்ளத்தில் இருந்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்தார். புனித சிசிலியாவின் திருநாளை நினைவுகூரும் இந்நாளில் அவரை போல நாம் வாழும் நாடகங்கள் எல்லாம் இறைவனை புகழவும் அவரை போன்று இறுதி வரை இறைவனுக்கு பிரமாணிக்கமாக வாழவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை எமக்கு தந்துள்ளார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார் என்பதை விசுவசித்தவர்களாக ஒரே தந்தையின் அன்பு பிள்ளைகளாக என்றும் சகோதரத்துவ உறவில் சங்கமித்தவர்களாக கடவுளை தேடுகின்ற பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஒவ்வொருவருக்கும் பணி வாழ்வில் வருகின்ற சவால்களை உமது துணையுடன் எதிர்கொண்டு தொடர்ந்தும் திரு அவையில் பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளை நினைத்து மன்றாடிக்கொள்வோம். மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு ஆண்டவர் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். மேலும் எங்களுடைய பங்கிலே பணியாற்றுகின்ற திரு இசையிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். அவர்களுடைய பணி மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படவும், தியாகம் நிறைந்த உள்ளத்தோடும் அர்ப்பணம் நிறைந்த ஆர்வத்தோடும் தங்களுடைய பணியை நிறைவாக அவர்கள் செய்யவும், அவர்களுடைய எதிர்காலங்கள் பாதுகாக்கப்படவும் இவர்களுக்காக நாங்கள் உருக்கமாக மன்றாடிக்கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் நல்ல நிலைமைக்கு வரவும், எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு சவால்களிலிருந்தும் அவர்கள் வெற்றி கொள்ளவும், எங்களுடைய சமுதாயம் போதை பாவனையிலிருந்து மீட்கப்படவும், எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படவும் மன்றாடிக்கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்றவர்களுடைய
திருமண வாழ்வு அங்கே நிலை பெறவும், வெளிநாட்டு பயணங்கள் அங்கே சரிவரவும் ஆண்டவர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய வேண்டுதல்களை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் சொல்லி இந்த பலி வழியாக மன்றாடிக்கொள்வோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பிழை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியா என்னும் அருள்மிகம் பெற்ற பெண்ணின் கொண்டாட்டம், அவருடைய வாழ்வின் மேன்மையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித செசிலியா மது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எங்கள் வலுவின்மையிலும் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் பெறுகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையர் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித செசிலியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உலகில் இருக்கிறவர்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப் பெறுக. மது ஆட்சி பெறுக. மது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மனுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உனக்காக உருவான பாடும் உறவே உனக்காக நான் பாடும் பாடும் தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம். இவர்கள் தாங்கள் சாகும் வரை தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை. எனவே விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித சிசிலியா என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியமாகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடி சூடினீரே. இவர்களுடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்புல நிறைவேற்ற. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, வானுயரேழு தூண்களுமாய், வானுயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தான் உன்னையே பரமன், பாவ நிழலே அணுகா, ஆயுதரம் நீ தரித்திடவே, ஆயுதரம் நீ தரித்திடவே, தனதோர் அமலர் களமெனக் கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.